இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் சொல்லிருக்கேன்ல, நேர்மையா நம்ம அரசியல் பண்ணணும், நேர்மையா ஓட்டு வாங்கணும்னு. ஆனா நீங்க என்னடானா பழைய மாதிரி உங்க பழைய அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள முதல்ல நிறுத்த சொல்லுங்க, நாங்க நிறுத்துறோம். யாரா? நைனா தான். ஆமா, இல்லைன்னா தப்புக்குது. அது ஜனத்தோட பணம், அது எடுத்து ஜனத்தாண்டே குத்தோம். அவங்களோட ரூட்ல போய் அவங்களே வச்சுக்கிறோம். ஏய், நீ வாய் மூடு. உனக்கு பெரிய அரசியல் தெரியுமா? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? அவர் பண்ணாருன்னா உடனே நீங்களும் பண்ணுவீங்களா? இது பாருங்க வெற்றி, நான் தோத்தாலும் பரவாயில்ல, குறுக்கு வழியில ஜெயிக்கிறதுக்கு நான் என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி குறுக்கு வழி வெற்றி எனக்கு தேவையே இல்லை. நியாயமா நேர்மையா மட்டும்தான் நான் இந்த எலெக்ஷனை சந்திப்பேன். இதுக்கு மேல இப்படி எல்லாம் பண்ணீங்க, நான் இப்பவே எலெக்ஷன் கமிஷன் போய் எழுதி கொடுத்துட்டு நான் இந்த தேர்தலை நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருவேன். அக்கா, என்ன நீ அப்படிலாம் சொல்லாத. பாதி கிணத்தை தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த கிணத்தையும் பணத்தை கொடுத்துட்டு தாண்டிடலாம்னு யோசிக்கிறீங்கல்ல? சரி, ஃப்ரீயா விடுங்க. ஏதோ பண்ணிட்டோம், இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டோம். நியாயம், நீதி, தர்மம், அதை மட்டும் ஃபாலோ பண்றோம். வெற்றி, உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அரசியலை நான் எப்படி பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என் பக்கத்துல நின்னு எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஆனா இப்ப நீங்க வந்து எனக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நாகரிக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க. அண்ணன் ஒன்னும் வேணும்னே பண்ணல, அது ஜனத்தோட காசு, அதை எடுத்து ஜனத்தாண்டே கொடுக்கணும்னு குத்துட்டாரு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நியாயம் வேற பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. நோ, அவங்க காசு எடுத்து நமக்கு ஓட்டு போடணும்னு நம்ம குத்துது நம்ம தப்பு தானே. கரெக்டா தான் சொல்றாங்க அண்ணி. நீ யார் பக்கண்டா சேம் சைடு கோல் போடுற? என்னமா அவன்? நானும் இத்தனை நாள் எப்படி போதும், நிறுத்துங்க. தெரியல. இது பாருங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். என்னது இது? கேப்புக்குது. வடிவலுக்கு வச்சா பண்ணி வைக்கிறியா நீ? அப்புறம் நான் பண்றேன். ஒன்னும் தேவையில்ல. நீ சத்தியம் பண்றதும் ஒண்ணுதான், சத்தியம் பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணுதான். சொன்னதை என்னைக்குதான் கேட்டிருக்கேன் நீ. அந்த குடோன்ல இருக்கிற சரக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? பிரியாணியே தின்ட்டோம். சரக்கு வந்து குஷ்டியா இல்லண்ணா, குடோன்ல தான் இருக்குது. முதல்ல அதை எரிச்சு விடுங்க. எரிச்சிடறோம். நோ, கண்டிப்பா எரியணுமா? எல்லாம் வச்சிருவாங்க. எரிச்சிடுறேன் அண்ணி.